ஹாய் ப்ரெடிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் நான் கேட்டிருப்பேன் அடுத்த வீடியோ என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து அக்கா உங்களோட லவ் ஸ்டோரி போடுங்கக்கா அப்படி சொல்லியிருந்தாங்க. அவங்க ஐடி கூட சார்லி பேபியோ ஏதோ இங்கே சைடில் டேக் பண்ணுற பாருங்கள். அவங்களுக்காக நம்ம இன்றைக்கி வந்து லவ் ஸ்டோரி சொல்ல போகிறோம். லவ் ஸ்டோரி மீன்ஸ் 2 பேர் இருந்து சொன்னால் தான் நல்லாயிருக்கும். பட் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து வீடியோக்குள்ளே வர்றதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லை. அவங்களுக்காக இன்றைக்கி விருப்பப்பட்டவங்களை வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, வற்புறுத்தி வந்து கூப்பிட்டு போட்டாலும் அது நல்லா இருக்காது. அதனால் நான் வற்புறுத்தி கூப்பிடல அவங்கள. நானே இந்த லவ் ஸ்டோரி சொல்லலான்னு இருக்கேன். ஸோ வாங்க என்னோடய லவ் ஸ்டோரி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. எங்கள் லவ் என்ன லவ்னால் ஸ்கூல் லவ் தான். ஸ்கூல் லவ் சொல்லலாம், ஹவுஸ் லவ்னு சொல்லலாம். ஸ்கூல் லவ் மீன்ஸ் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். ஹவுஸ் லவ் மீன்ஸ் பக்கத்து வீடு, ஒரு காம்பவுண்ட் வீடுன்னு சொல்லுவாங்கள்ல, 6 வீடு லைனாக இருக்கும். அந்த 6 வீட்டில் செகண்ட் வீட்டில் நாங்கள் இருந்தோம், 5th வீட்டில் அவங்க இருந்தாங்க. இப்படி தான் இருந்தோம். சொல்லப்போனால் நாங்கள் 2 பேருமே ஒரு எனிமீஸ் தான். எனக்கு அவரை பார்த்தா எனக்கு ஆகாது, என்னை பார்த்தா அவருக்கு ஆகாது. அவர் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவார், ரொம்ப என்னை வெறுப்பேற்றுவார், என்னை அழ வச்சுட்டே இருப்பார், கலாச்சி அழ வச்சுட்டே இருப்பார் அவர். இப்படியே போயிட்டே இருந்தது. நாங்கள் வந்து ஒரே டியூஷன் தான் படித்தோம். ஈவினிங்கில் டியூஷன் போய்ட்டு 6 o'clock போய்ட்டு 8 o'clock வரைக்கும். அது வந்து ஒரு நைட் ஸ்கூல் மாதிரி. அதில் தான் நாங்கள் போயிடுவோம். நாங்கள் 2 பேருமே அதில் தான் போயிடுவோம். அப்படியே போயிட்டு வந்து நான் அவ்வளோ அவர்கிட்ட பேசவும் மாட்டேன். அவருக்கு எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் தான். எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவேன், விளையாடுவேன். பட் அவர்கிட்ட மட்டும் அந்தளவுக்கு நான் பேச மாட்டேன், விளையாட மாட்டேன். ஏன்னா எனக்கு அவ்வளவோ செட் ஆக மாட்டார் அவர். அதனால அவர்கிட்ட நான் பேச மாட்டேன், விளையாட மாட்டேன். இப்படியே போயிட்டு இருந்தது கொஞ்ச நாளாக. டியூஷன் போயிட்டு வருது அப்படி தான் இருந்தோம். திடீர்னு என்ன ஆச்சு தெரில, அவருக்கு எதனால் என் மேலே லவ் வந்ததுன்னு எனக்கும் தெரியல. அவரை தான் கேட்கணும். என்னைக்காவது ஒரு வீடியோவில் வந்தாருன்னா கண்டிப்பாக கேட்கலாம். இதே டியூஷன் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட, எனக்கும் ஃப்ரெண்டு அவருக்கும் ஃப்ரெண்டு, அவங்க நேம் மென்ஷன் பண்ணாமல் எனக்கு தெரியல. ஸோ ஆனால் அவங்கக்கிட்ட வந்து இந்தமாரி வந்து ஷர்மி எனக்கு பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. அவங்கள வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, இந்தமாரி வந்து அறிவுனை லவ் பண்ணுறானா, நல்ல பையன், என்னை வந்து மைண்ட் வாஷ் பண்ணுறாங்க. நான் ரொம்ப சின்ன பொண்ணு. அப்போ எத்தனாவது படிச்சுன்னு இருப்பேன், நான் ஒரு 9th நினைக்கிறேன், 9th or 8th படிச்சுன்னு இருக்கேன். அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்லுது, இந்தமாரி அவன் நான் லவ் பண்ணுறானாண்டி, நல்ல பையன்டி, பண்ணு விட்டுறாத, நல்லா பார்த்துப்பான், நல்லா இது பண்ணுவான் அப்படி இப்படின்னு என்னை வந்து ரொம்ப நிறைய அவனை பற்றி என்கிட்ட பேசி மைண்ட் வாஷ் பண்ணுறாங்க. என்ன சொல்லு, நீ பதில் சொன்னால் தான் அவன் போவானா, அவன் வீட்டு வெளியே தான் நிற்கிறான், சொல்லுன்னு சொல்லி என்னை கேட்டுருந்தாங்க. நான் இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, எங்கள் அம்மா என்னை அடிப்பாங்க அப்படி சொல்லிட்டு நான் வந்து எதுவுமே சொல்ல, சரின்னும் சொல்ல, இல்லை வேணானும் சொல்ல. இல்லை எனக்கு பயமாக இருக்குது, எங்கள் அம்மா அடிப்பாங்க, எங்கள் அம்மாவை தெரிஞ்சா அவள் தான் அப்படின்ற மட்டும் சொல்கிறேன். அவளை சொல்றின்னு ரொம்ப நேரம் கேட்டு பார்த்துட்டு அவள் என்ன பண்ணிட்டா, நான் எதுவுமே சொல்லாதே அவர்கிட்ட போயிட்டு அவள் சரி சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டான். அவருக்கு வந்து ஜாலியாகிடுச்சு, குஜாலமாகிடுச்சு. அவர் என்ன பண்ண பாட்டு பண்ணி சந்தில் சுற்றின்னு இருக்காரு. நான் வெளியே ரெஸ்ட் ரூம் போகலான்னு வந்தால் பாட்டு பாடுறாரு, அப்படிலாம் பண்ணுறாரு. என்னடா இது, நம்ம எதுவுமே சொல்ல, என்ன சொல்லிட்டாங்களா சொல்லிவிட்டு அந்த பொண்ணை நான் கூப்பிட்டு கேட்குறேன், என்னடி சொன்னேன் அவர்கிட்ட அப்படின்னு கேட்டதுக்கு, அப்போ நான் வந்து நீ தான் சரின்னு சொல்லிட்டேன்டி. நான் ஏன்டி சொன்னேன் சரி சொல்லி, நான் சொல்லவே இல்லை, நீ ஏன் இந்தமாதிரி சொன்னேன், இல்லை நீ போய் சொல்லிவிடு, எனக்கு பயமாகுது, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அவன் என்ன பண்ணுறான், விடு பார்த்துக்கலாம் விடு அப்படி சொல்லிட்டு விட்டா. அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு முன்னாடி எனிமீஸாக இருந்தவங்க திடீர்னு இப்போ லவ் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும். ஸோ அதனால் எனக்கு அவரை பார்த்தாலே கொடுக்குறேன்னு சாரி, ஃபோன் கீழே விழுந்துச்சு, அதனால் சொல்ல முடியல. ரோட்டில் அவரை எங்கே பார்த்தாலுமே ஓடுருவேன். ஏன் ஓடுறேன், எதுக்கு ஓடுறேன்றது எனக்கே தெரியாது. ஆனால் ஓடிடுவேன். எங்கே பார்த்தாலுமே நிற்க மாட்டேன். அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிற்க மாட்டேன், பட்டுன்னு போயிடுவேன். ஏன்னே தெரியாது. அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருந்தது. நான் அவர்கிட்ட பேசக்கூட இல்லை. அப்புறமா ஒரு நாள் வந்து சரி என்னை வந்து கூப்பிட்ருந்தார், அவர் பேசுறதுக்காக கூப்பிட்டாரு.
சரி நானும் போயிருந்தேன். போனோடனே எனக்கு பிடிச்சிருக்குதா, ஏன் என்கிட்ட பேச மாட்டேற அப்படிலாம் கேட்குறாரு. நான் எனக்கு வந்து சரியாக ஞாபகம் இல்லை, இது ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்ததா, அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதுமாதிரி நாங்கள் 2 பேரும் பேசிக்கணும். அதுக்கப்புறத்துலேருந்து என்னன்னா இன்னும் அந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு ஆகிட்டோம். அதுமாதிரி சரி அப்படியே போயிட்டு இருந்தது இந்த லவ். அப்புறம் என்ன ஆச்சு, அவங்க வந்து எப்படி சொல்கிறதுனா, அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஸ்கூல் டைம் லவ் மீன்ஸ் ஏதோ சொல்லுவாங்களே, அது வந்து அந்த அந்த வயசு கோளாறு அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்தமாரி அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு நல்ல மூடில் இருந்தார்னா, நல்லா இதுவாக இருந்தார்னா லவ் பண்ணுற சொல்லுவாங்க. அவருக்கு யாருனா எதனா சொல்லுவாங்களா இல்லை என்ன இது எனக்கு சரியாக தெரியல. அப்புறம் என்ன பண்ணார், திடீர்னு நான் வந்து அதான் சொல்லி அனுப்புகிறவங்கிட்டே என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே நான் வந்து ஷர்மி லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படி சொல்லி அனுப்பிட்டாரு. நானும் வந்து அவங்க சொன்ன பிறகு என்ன ஏன் அப்படின்னு கேட்டால் ரீசன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பிடிக்கல அப்படியே சொல்லுவாங்க. சரி பிடிக்கலன்னா நம்ம விட்டுருணும், என்ன சொல்கிறீங்க? ஏன்னா நம்ம போயிட்டு வாண்டடாக அப்படி கெஞ்சின்னு போனால் வேலைக்காக சொல்லிட்டு நானும் விட்டுருவேன். ஒரு 2 வாட்டி ஏன் ரீசன் மட்டும் கேட்டுகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நானும் விட்டுருவேன். விட்டுட்டு கொஞ்ச நாள் அப்படியே தான் எப்படியே இந்தமாரி எங்களுக்கு அவங்க வந்து என்ன அந்தமாரி வேணாம் பிடிக்கல சொன்னது ஒரு 4-5 டைம்ஸ் ஆகுது இருக்கும். அப்படியே சொல்லிவிட்டு அடிக்கடிக்கு இந்தமாதிரி சொல்லுவார். நானும் எனக்கு அது அப்படியே பழகியே போச்சு. அதான் வயசு கோளாறு, என்ன பண்ணுறது, அது சரியாக எங்களுக்கும் தெரியல. அப்படியே விட்டாச்சு. அப்படியே போயிட்டே இருந்தது. அப்படியே போயிட்டே இருக்கும்போது நாங்கள் 2 பேருமே ஒரே டியூஷன் சொன்னோம்ல. இப்போ வந்து அவர் வந்து டியூஷன் வந்து அவங்க அம்மா வந்து வேறு ஒரு இடத்துல, நான் 9th அவங்க 10th பப்ளிக் எக்ஸாம்னால அவங்கள வந்து வேறு ஒரு இடத்துல காசு கொடுத்து டியூஷன் சேர்த்து விட்டுறாங்க. இது நைட் ஸ்கூல் மீன்ஸ் வந்து மாதத்தில் கம்மி தான் காசு கட்டி அந்த மாதிரி படிப்போம். அது வந்து அதிக காசு கொடுத்து வெளி இடத்துல சேர்த்து விட்டாங்க. அவங்க அம்மா டியூஷன் 10th அவங்க படிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அவர் அங்கே போயிட்டார் அந்த டியூஷனுக்கு. அப்புறம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா கூடயே இருந்துட்டு திடீர்னு ஒருத்தவங்க கூடயே இருந்துட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதெல்லாம் மிஸ் பண்ணுவேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டியூஷன் போயிட்டு ஷார்ப்பாக அவங்களுக்கு வந்து 7:30 அப்படிலாம் விட்டுருவாங்க. 5:30 அந்த மாதிரி போயிட்டு 7:30க்கு விட்டுருவாங்க. இங்கே என் டியூஷன் வந்து 6 o'clock to 8 o'clock. எனக்கு டியூஷன் முடிகிறதுக்குள்ளே அவங்க வந்து அவங்க பேக்கை போய் வீட்டில் வச்சுட்டு வந்து எங்கள் டியூஷன் வெளியே நின்றுவாங்க. எங்கள் டியூஷன் விட்டோடனே நான் வெளியே வருவேன். வெளியே இருந்து பார்த்தா வெளியே நின்று இருப்பாங்க. வான்னு கூப்பிட்டே இருப்பார். அந்த நைட் ஸ்கூலில் வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் வரணும் வெளியே. நம்ம இருக்கிற இடத்த நம்ம சுத்தம் பண்ணிக்கணும்னு சொல்கிற மாதிரி அந்த இடத்துல அந்தமாரி ஒரு இது. அதனால் நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு தான் வருவேன்னா, நான் க்ளீன் பண்ணுறதுக்கு போனால் அவர் திட்டுவார், நீ வா பண்ணாத வான்னு கூப்பிட்டுனே இருப்பார். அப்போ நான் என் ஃப்ரெண்ட் நான் வந்து தனியாக போகவே மாட்டேன். வான்னு நான் போகவே மாட்டேன் தனியாக. என்ன பண்ணுவேன், என் ஃப்ரெண்டு யாருன்னா கூப்பிட்டுட்டு அப்புறமா போவோம் பாருங்கள். அப்புறம் என்ன பண்ணார், கொஞ்சம் தூரம் அப்படியே கும்பலாக பேசிக்கினே வருவோம். சில டைம் வந்து என்னோடய பேக்கெல்லாம் வாங்கி அவர் மாட்டிகிட்டு போவோம். டெய்லி ரெகுலராக இது நடக்கும். அவர் டியூஷன் விட்டோடனே என் டியூஷன் நான் வந்து நின்றுப்பார். இப்படியே போயிட்டே இருந்தது. என்னோடய பேக் எடுத்து அவர் மாட்டின்னு வருவார். அப்படியே நடந்து போவோம் பேசிக்கினே. என்கிட்ட பேச மாட்டார். என்கிட்ட எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரைட்டாக பேச மாட்டார். ஒருத்தவங்கிட்ட சொல்லி அப்படி தான் என்கிட்ட அவர் பேசியிருந்தார். எப்படியோ ஒரு 2 வருஷம் கிட்ட அப்படி தான். நாங்கள் மொத்தமாக லவ் பண்ணது வந்து எத்தனை வருஷம்ன்ட்டு 9 இயர்ஸ் ஆகுது. மேரேஜ் ஆகி 1 வருஷம் ஆகுது. 9 இயர்ஸ் கிட்ட ஆகுது. அது வரைக்கும் அதில் 2 வருஷம் என்கிட்ட வந்து பேசவே இல்லை. தூது அனுப்பி தான் பேசினார். இப்படியே கொஞ்ச நாள் அப்படியே கடந்து போயிட்டே இருந்தது. என்றைக்கு தான் நீங்கள் உண்மையாக லவ் பண்ணீங்க அப்படி தானே பார்க்குறீங்க? அது உங்களுக்கு தெரியணுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் போய் பாருங்கள். ஓகே, பாய்.